பெண்கள் வந்து பிறர் நலன் விரும்புவது பெண்களுடைய பண்பு. அது வந்து ஒரு தலைமை பண்பு. அதுதான் தலைமை பண்பு. அதுதான் தன்னை சுற்றி இருக்கிறவங்கள வந்து மகிழ்ச்சியாக வைத்திருப்பது தான் தலைமை பண்போட நோக்கம். அப்போ பிறர் நலன் விரும்புவது தான் தலைமை பண்பின் இன்னொரு ஒரு கோணம் என்பது என்னென்னாக்கா, பிறர் நலனை விரும்புவது. பிறர் நலனை விரும்புகிறவர்கள் தான் தலைமை பண்பு, தலைவராக இருக்கக்கூடிய பண்புகளே தகுதியாக அவங்களுக்கு இருக்குது. அதனால் பெண்கள் அந்த பண்பை இயல்பாகவே பெற்றிருக்கிறார்கள். பிறர் நலனை விரும்புகிற பண்பு பெண்களுக்கு இயல்பாகவே இருக்குது. அதனால தான் பெண்களுடைய இயல்பு வந்து கோவப்படுறது, ஆண்களிடம் கோவப்படுவது. ஆண்களின் நலனை விரும்புவது, ஆண்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது வந்து பெண்களுடைய வேலையாக, பெண்களுடைய இயல்பாக இருக்கிறது. அதனால் வந்து அவங்க பேசுகிறது, அவங்க வந்து ஆண்களிடம் பேசுகிறாங்க, அவனை மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும், அவனது மகிழ்ச்சிக்கு நாம் காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் நினைக்கிறாங்க. அதனால் வந்து இப்போ பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட கோவப்படுறாங்கன்னாலும் அதுக்கான காரணமும் அதுதான். அவனை எப்படி மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும், அவனை எப்படி ஒழுங்காக வச்சுருக்கணும், அவனை வந்து பாதுகாக்கணும், அவன் வந்து ஒரு மகிழ்ச்சியாக வாழணும், பாதுகாப்பாக வாழ வேண்டும், அவனை வந்து சரியாக வழிநடத்தி போகணும், இந்த வாழ்க்கையில் வந்து சரியாக வழிநடத்த வேண்டும் ஆண்களை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதற்காகத்தான் வந்து பெண்கள் ஆண்களிடம் பேச ஆர்வமாக இருக்கிறாங்க. அப்புறம் கோவப்படுறாங்க. பெண்கள் ஏன் ஆண்கள்கிட்ட கோவப்படுறாங்கன்னா, அவங்க வந்து ஆண்களின் நலனை விரும்புகிறார்கள், ஆண்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், தன் மூலமாக ஆண்கள் மகிழ்ச்சி அடைவதை பெண்கள் ரொம்ப விரும்புகிறாங்க. அப்படிங்கிறதுனால அந்த நோக்கத்தின் காரணமாக வச்சு தான் அவங்க பேசுகிறது, சிரிக்கிறது எல்லாமே வந்து கோவப்படுறது எல்லாமே அந்த பெண்களின் அந்த ஆணின் நலன் விரும்புகிற அந்த பெண்ணின் இயல்பு தான் காரணம். அப்படி இருக்கும்போது அதை வந்து ஒரு ஆண் உணரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அப்போ தான் வந்து அந்த ஆண் வந்து பெண்ணின் கோபத்தை ஏற்றுக்குவான். பெண்ணின் கோபத்தை பார்த்து இவனுக்கு புரிஞ்சு என்ன இவன் கோபப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கோபம் வருது. அப்போ தான் சண்டை வருது. அவள் கோபத்தை இவனால் ஏற்றுக்க முடியல. கோபத்தில் ஏதோ வந்து இவனால் புரிஞ்சிக்க முடியல. அந்த கோபம் ஏன் கோபப்படுறா, ஏன் திட்டுறா, ஏன் அடிக்கடி சண்டை போடுறா அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இவனுக்கு வந்து குழப்பமாக இருக்குது. அதனால் பெண்ணின் இயல்பு, அந்த கோபத்துக்குள்ளே இருக்கிற பெண்களுடைய இயல்பு, பிறர் நலனை விரும்புகிற அந்த இயல்பு, ஆண்களின் நலனை விரும்புகிற அந்த பெண்களின் இயல்பு, தன் மூலமாக ஆணை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும், ஆணின் மகிழ்ச்சிக்கு நாம் ஒரு காரணமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பெண்ணின் ஆசை, இதெல்லாம் வந்து அதனால்தான் அவங்க வந்து ஆண் மீது கோபப்படுறது, அதுக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்துக்குள்ளே இருக்கிற பிறர் நலனை விரும்புகிற அந்த பண்பு, அந்த அதெல்லாம் உணரும்போது தான் ஆண் என்ன பண்ணுறான்னாக்கா, பெண்களின் கோபத்தை ஏற்றுக்கொள்கிறான். பெண்களின் கோபம் என்பது தூய்மையானது, அது நமக்கு எதிரானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண் என்ன பண்ணுறான், பெண்களின் கோபத்தை ஏற்றுக்கொள்கிறான். பெண்களை அப்போ தான் அவன் சரியாகவே புரிஞ்சிக்க தொடங்குறான்.